தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு என்ற பகுதியை பார்ப்போம். மீண்டும் இதுநாள் வரை ஞானசம்பந்தர் திருநீரு நீரு என்று திருநீற்றை கூறுவதாக தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த பாடல்களில் வரும் நீரு என்றால் ஒளி உடலை பெற்று அதனால் வரும் யோகத்தை அவர் கூறுகிறார். இந்த விளக்கத்தை திருஞான சம்பந்தர் கூற ஆசிரியர் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் அருளிய பாடலில் பொருள்: மந்திரமாவது நீர், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அகத்தியர் கூறியது. ஒரு சொல்லை பலமுறை தியானித்து சித்தி பெறுவதற்கு மந்திரம் என்று பொருள். அதுபோல சூட்சும தேகத்தை பலமுறை தியானித்து அதை சித்தி பெறுவதுதான் மந்திரமான நீரு. ஒளி உடலை பெறுவது வெண்மை நிறம் கொண்ட வெண்மை ஒளி கொண்டது என்று புரிய வேண்டும். வானவர் மேலது நீரு, வானவருக்கும் கிட்டாத பிரம்மம் ஒளி தேகத்தினால் மட்டுமே அறியக்கூடியது. சுந்தரம் மாவது நீரு, சுந்தரம் என்றால் அழகு, வயோதிகம் இல்லாத உடல் கிடைக்கும் ஒளி உடம்பு. துதிக்கப்படுவது நீரு, ஞானிகள் முனிவர்கள் என்று அனைவராலும் துதிக்கப்படுவது அந்த ஒளியே. வெண்துயர் தீர்ப்பது நீரு, பிறவி பிணியை தீர்ப்பது அந்த ஒளியே நீரு. உண்மையா உள்ளதும் நீரு, உள்ளது ஒரே பொருள், உண்மையாகவே உள்ளது நித்தியமானதுமான அந்த பொருள் பிரம்ம ஒளியே. முக்தி தருவது நீரு, முக்தியை அளிப்பது அந்த ஒளி உடலே. முனிவர்களுக்கும் சத்தியவாதிகளுக்கும் வெளிப்படும் ஒளியே அந்த நீரு. தக்கோர் புகழ்வது நீரு, இறைவன் புகழ்வதும் அந்த ஒளியே நீரு. பக்தி தருவது நீரு, பிரம்மம் மேல் பக்தியை தருவது அந்த ஒளி தேகமே நீரு. பறவை இனியது நீரு, பிரம்மத்தில் பறவை உள்ளதும் அந்த நீரு. சித்தி தருவது நீரு, சித்தி தருவதாக அந்த ஒளி தேகமே நீரு. சித்தி தருவதும் அந்த ஒளி தேகம் இருந்தால்தான் சித்தி கிடைக்கும் என்பது உண்மை. பேணி அணிவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, அந்த ஒளியை தினமும் பேணி தியானித்து வருவோர்களுக்கெல்லாம் அது பெருமையாக கொடுக்கும் நீரு. மதியை தருவது நீரு, மதியை தருவது ஒளியே. ஒளி தேகம் கிடைத்தால்தான் மதி வேலை செய்யும். பூசை இனியது நீரு, ஒளி தேகத்தை பெற்றபின் அதையே தினமும் பூசிப்பவர். புண்ணியமாவது நீரு, புண்ணிய பலனாக ஒளிர்வது ஒளியே, அது நீரு. பேச இனியது நீரு, அது விளக்க முடியாதது, அவரவரே காணக்கூடிய தேகம் ஒளி தேகம். பெருந்தவத்தோர் செய்தவர்களுக்கு அருளும் நீரு, தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் ஒளி தேகமே நீரு. ஆசை கெடுப்பதும் நீரு, புலன்களின் ஆசையை அறுக்கும் ஒளியே நீரு. மாலோடு அவனறியாத அயனறியாத வண்ணமா உள்ளது நீரு, விஷ்ணுவும் பிரம்மனும் அறியாத அந்த வெள்ளை வண்ண ஒளியாக அந்த பிரம்மம் உள்ளது. அடிமுடியை காணும் படலத்தை கூறுகிறார் பாருங்கள். அடிமுடியை காண யார்? பிரம்மனும் சிவனும் போகிறார்கள். அப்பொழுது என்ன விபூதியை பார்த்தாங்க? திருநீரையை பார்த்தாங்க? இல்லையே, ஒளியை தானே பார்த்தாங்க. தேடி இவர் மேலே போகிறாரு, அவர் கீழே வர்றாரு, ரெண்டு பேரும் ஒளியைத்தான் தேடுகிறார்கள். அப்போ அவர் சொல்கிற இந்த வார்த்தையிலே நீங்கள் பார்த்துக்கோங்க. மாலோடு அயனறியாத வண்ணமாக உள்ளது நீர், இரண்டு பேரும் அறியாதபடி இருக்கிறது நீர்னா திருநீரை சொல்லலை, அந்த ஒளி உடலை சொல்கிறார், ஒளியை கூறுகிறார் இல்லையா? அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் இந்த திருநீர்னா எதை சொல்கிறார் என்று நீங்கள் இந்த ஒரு பாடலிலே புரிந்து கொள்ளுங்கள். உன் புருவ நெற்றியில் உள்ள ஒளியை நீதான் காண வேண்டும் என்றே நெற்றியில் திருநூறு பூசிய அந்த வெண்மை நீர் போல புருவத்திலும் நீ வெண்மை நிற ஒளியாக காண வேண்டும் என்றே நெற்றியில் அடையாளம் இட்டனர். ஊரின் அடையாளம் காண அம்புக்குறி காட்டுவது போல் அனைத்து ஆசைகளையும் எரித்தபின் சாம்பல் தான் மிஞ்சும், அதுதான் திருநீரு. அதுபோல அனைத்து ஆசைகளையும் அறுத்து விட்டால் ஒளி தேகம் தோன்றி விடும். திருநீற்றை மட்டும் உடலில் பூசிவிட்டால் அனைத்தும் வந்துவிடாது. தவம் செய்ய வேண்டும், புலன்களை சமாதி ஆக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ வெற்றி பெறுவாய். ஒரு விதை மரமானால் 100 விதைகளை தருகிறது. ஒரு நெல்லை விதைத்தால் 100 நெல்லாக தருகிறது. ஒரு சொல்லை விதைத்தாலும் 100 சொல்லாக அது உனக்கு திரும்பி வரும். ஒரு அணு 100 அணுக்களாக பிறக்கிறது.
ஒரே பாவத்தை செய்தாலும் அது 100 மடங்காக உனக்கு திரும்பி வரும். ஒரு புண்ணியத்தை செய்தாலும் அது 100 மடங்காக உனக்கு திருப்பி வரும். ஆத்மார்த்தமாக கூறும் நாமங்கள் 100 மடங்காக கூறுவதற்கு சமம். உடல் உணர்வுகளும் அப்படித்தான். ஒரு உணர்வு பல உணர்வுகளை பெருக்கிவிடும். ஒரு பொய் பல பொய்களை பேச வைத்துவிடும். ஒரு தவறை மறைக்க பல தவறுகளை செய்ய வேண்டி வரும். ஒரு கேள்வி பல கேள்விகளாக உருவாக்கிவிடும். ஒரு பதில் பல கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும். இவை அனைத்தும் இதிலிருந்து விடுபட எண்ணம் என்ற விதையை விதைக்காமல் இருக்க வேண்டும். சீதையை தேடி காட்டில் ராமன் செல்லும்போது மரம் செடி கொடிகளும் ராமனிடம் பேசின. ஆம், இங்கு எல்லா பொருட்களும் உன்னிடம் பேசும். நீ அதன் பாஷையை உணர்ந்தால் மட்டுமே அதை நீ அறிய முடியும். அவை பேசுவது உனக்கு புரியும். அதனால தான் இலையில் உண்ணும்போது சிவனடியார்கள் தண்ணீர் தெளித்து சிவார்ப்பணம் செய்து உண்பார்கள். இந்த உணவுகளும் மோட்சம் பெற்றுவிடும். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். யார்? மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லா பிறவுகளும் பிறத்து இளைத்து விட்டாராம். 7 பிறப்பு பிறந்து இளைத்து விட்டேன். மெய்யாகிய உன் பொன்னடிகளை பிரம்மத்தை கண்டு அதில் கலந்து வீடு உற்றேன். முக்தி பெற்றேன். உன்னோடு கலந்து விட்டேன். பிரம்மத்தோடு கலக்காதவரை பிறப்பின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். நீ எப்பொழுது பிரம்மத்தில் கலந்தாயோ அக்கணமே உனக்கு முக்தி கிடைக்கும். வணக்கம்.